திரும்ப வந்து 20 பேர் தான் இருக்காங்க கட்சியில் எல்லாம் மாற போகிறாங்க அப்படின்றத ஒரு பேசுபொருளாக இருக்குது. அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்கள் என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க, ஆனால் உங்கள் கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்கே நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்கள் கட்சியில். அவர் என்னை விட அவருக்கு பெட்டராக தெரியும், ஏன்னா அவர் அந்த கட்சியிலேருந்து வந்தவர். ஸோ உண்மையிலே அது இருந்தாலும் இருக்கலாம். பெரிய பெரிய ஹீரோஸே வந்து விஜய் சாரோட மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் காமிப்பாங்க. செருப்பை அவுத்து வச்சுட்டு தான் போய் பூ போடுவோம். மற்ற இடத்துல அது இருக்கான்னு பாருங்க, மற்ற இடத்துல அது இருக்கான்னு மட்டும் பாருங்க. யாரை சொல்கிறீங்க? விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 33 வருஷம் நான் வந்து நடிச்சிருக்கேன், என் படத்தை வந்து அவங்க பார்த்துருக்காங்க, அதுக்காக மட்டும் நான் வந்து அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கல, ஏதாவது ஒன்று செய்யணும், எனக்கு மேலே உயிரே வச்சு இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். நம்ம வந்து அதை 40, 32, 33 அப்படிலாம் பிரிக்க முடியாது. நல்ல பர்சன்டேஜ் தாவேகா கண்டிப்பாக இருக்குது. அது ஆணித்தரமான ஒன்று. வெற்றி நிச்சயம் சொல்ல. வெற்றி நிச்சயம், நல்லது நடக்கும். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் ஆக்டர் ஜீவரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் டால்ஸ்டாய். சூப்பரான பேர், செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று மீட்டிங் நடந்துச்சு. ஆமாம், மீட்டிங் நடந்ததில் அதிமுகவே எப்பவுமே விமர்சனம் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நேற்று அதிமுகவும் விமர்சனம் பண்ணிட்டாரு. ஆனால் அதிமுகலேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு, அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து மக்களை வந்து 41 பேர் இறந்த பின்னாடி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 77 நாளாக 37 நாளாக கழிச்சு நீங்கள் பார்த்து தான் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க விஜய் மேலே. எப்படி பார்க்குறீங்க? யார் சொன்னது? அதிமுகலேருந்து அறிக்கை விடுறாங்க, ஐடி விங்லேருந்து வெளியே விடுறாங்க. ஐடி விங் ஓகே, நான் படிச்சிட்டோம். பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, 41 பேரோட உயிரிழப்புன்றதே பெரிய வழி. அது தன்னால் தான் ஏற்பட்டிருக்குன்றது விஜய் சாருக்கு எப்பவுமே ஒரு மனசில் இருக்குது. ஸோ அந்த சம்பவத்தை நம்மளும் லைவ் கேமராவில் பார்த்தோம். அவங்க 37 நாள் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து யார் வேணால் வெளியே வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு விமர்சகரை நம்ம நிறையா சொல்லலாம். அதிமுகவுக்கு எந்த வழியும் கிடையாது. அவங்க 41 பேர் இறந்துட்டாங்கன்றது பெரிய வழி வந்து இவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா அவங்களோட கூட்டம், விஜய் சாரோட கூட்டம், அவருக்காக வந்த கூட்டம். பட் அந்த 37 நாள் வந்து அந்த நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச வரைக்கும் அந்த பெயின்னு ஒன்று இருக்குது. நம்மளால் இப்போது நானே இருக்கேன், அவர் லெவலில் விட்டுருக்கேன். எனக்கு இன்றைக்கி ஒருத்தர் கூட சண்டை போட்டு வந்துட்டேன், அவரை அடிச்சிட்டனோ இல்லை எனக்கு அவருக்கு கைகலக்கப்பாயிடுச்சோ சம்திங், 3 நாள் நம்ம தூங்க மாட்டோம். இது 41 பேர் உயிரிழப்புன்றது சாதாரண உயிரிழப்பு இல்லை. எப்படி இறந்துருக்காங்க, எவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கொடுமையான ஒரு இன்சிடென்ட், அன்இமேஜினபிள், யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதோட வழி வந்து 37 நாள் இல்லை, இன்னுமே ஜாஸ்தி போயிருக்கும். இவ்வளோ சீக்கிரம் அவங்க கம்பேக் கொடுத்ததே பெரிய விஷயம். அதிமுகவுக்கு கூட்டணி வரலன்றதுக்காக இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களா? அதிமுக விஜய் சார் வரல அப்படின்றதுக்காக இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இருக்கலாம், ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்தாங்களே அவங்கள. விஜய் சாரோட கூட்டணி வைக்கணும்னு ரொம்ப விரும்பினது முதல்ல வந்து ஏடிஎம்கே தான். அதே சமயம் ஊழல்னு பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து தலைவா படத்தில் வந்து எப்படி கை கட்டி நின்னீங்க எனக்கு தெரியாதா, அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. நீங்கள் கை கட்டி நிச்சயம் எப்படி பேச நான் பார்க்கலையா அப்படின்ற மாதிரி அவங்க. அதாவது தலைவா படம் பண்ணும்போது விஜய் சார் வந்து பொலிட்டிக்கல் லீடரே கிடையாது, பொலிட்டிக்கல்லையும் கிடையாது. ஒரு நார்மல் நல்ல மனிதர், ஒரு சினிமாவில் ஒரு பெரிய உச்ச நடிகர் அண்ட் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அவர் படத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பணிவோடு போய் கேட்க வேண்டியது. ஒரு சிஎம் முன்னாடி நம்ம அப்படி தானே நிற்போம். ஒரு சிஎம்கிட்ட போய் கை கட்டி நிற்கிறது என்ன தப்பு இருக்குது? அதுவும் ஜெயலலிதா வந்து எல்லாரும் அம்மானு கூப்பிடும்போது விஜய் சார் அவங்களுக்கு பையன் மாதிரி தான். எவ்வளோ பெரிய சீனியர் அவங்க சினிமாவில், அந்த மரியாதை தான் அவர் கொடுத்தாரே தவிர அது வந்து நீங்கள் பயம்னு சொல்ல முடியாது. அப்படி பயந்துருந்தார்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் அரசியலில் வர முடியாது. அரசியல்ன்றது ஒரு டேஞ்சரஸான களம், என்ன வேணால் எப்போ வேணால் யாருக்கு வேணால் நடக்கலாம். அப்படி பயப்படுறவர் எப்படி அரசியலில் தனி மனிதனாக ஒத்த விஜய் என்ன சொல்கிறாங்க, அவர் கட்சியில் வந்து ஒரே பேர் தான், வேறு யாருமே கிடையாது, அவர் மட்டும்தான். அப்படி அவ்வளோ பெரிய ஜெயின்ஸை எதிர்க்கக்கூடிய 2 திராவிட கட்சிகள் எதிர்க்கக்கூடிய தைரியம் அவருக்கு எப்படி வந்தது? இந்த தைரியம் அவருக்கு அப்போவே வந்திருக்கும். பட் அந்த பணிவு, நம்ம எல்லாருமே அம்மான்னு தான் நினைக்கிறோம். எல்லாருக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதா அம்மா பிடிக்காத ஆளுங்க கிடையாது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட மரியாதையோடு தான், ஏன்னா அவங்க அப்பா கூட இருக்கார். எஸ்ஏசியும் வந்து ஜெயலலிதா அம்மாவை ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் தான். கலைஞரை சார்ந்திருந்த ஒரு மனிதர் தான் எஸ்ஏசி. நான் இல்லைன்னு சொல்ல, நிறைய விஷயங்கள் காலங்கள் எல்லாமே மாறும். ஸோ இப்படி இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குங்க? அது பணிவு தானே, அதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்கு பேர் பயம் கிடையாது. காணொலியை வெளியிட்டு சோஷியல் மீடியாவில் இப்போ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நார்மலாகவே விஜய் சார் ரொம்ப சாஃப்டான பர்சன், அமைதியான ஒரு மனிதர், ரொம்ப கத்தி பேசுகிற மனிதரும் கிடையாது. அவர் சாஃப்டாக தான் பேசியிருக்காரு. ஏன்னா இந்த வீடியோவே வந்து அவரை வந்து சொன்னாங்க, ஏன் இவர் வந்து சோகமாக வந்து இப்படி பேசுகிறாரு. நிறைய பேருக்கு வந்து அது பெயினாக இருந்தது.
அவரை பிடிக்காதவங்க இல்லை அவர்கிட்ட வேணுன்ட்டு அவர்கிட்ட குறை சொல்கிறவங்க தான் அப்படி சொன்னாங்களே தவிர இதுக்கு பேர் பயம் கிடையாது. மரியாதை கலந்து தன் படம் வெளியே வரணும், ப்ரொடியூசர் எல்லாரும் மைண்டில் வச்சுட்டு பேசிட்டு தான் அது. அதில் பணியும் இருக்கும். அதில் வந்து என்ன சொல்லுவாங்க, இது நம்மளுக்கு எப்படியாவது இது நடந்துடணுமே, இந்த படம் வெளியே வரணுமே, அப்படி தான் இருக்கும். அதில் வந்து என்னென்னா ஒன்று சொல்கிறேன், டைம் டு லீட்னு ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க. இதனால தான் வந்து அவர் அப்படி நிற்க வச்சாங்க. அதாவது அரசியலில் ஒரு காலகட்டத்துலேயும் என்ன வேணால் நடக்கலாங்க, அது மாறும். புரட்சி தலைவர் எடுத்துங்க, ஃபஸ்ட்டு களத்தில் இருக்கார். அவர் களத்தில் இருக்கும்போதே அவர் ஏகப்பட்ட சோதனைகள், ஏகப்பட்ட அவமானங்கள்லாம் வந்துட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சிஎம் ஆனார். எல்லாருக்கும் அந்த சோதனை வரும், காலகட்டம் வரும். பட் பேசுகிறவங்க, விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. பட் என்ன, நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து பயம் கிடையாது. அம்மா மேலே அந்த மரியாதை, அந்த அன்பு, அந்த படம் வெளியே வரணும், நல்லபடியாக வெளியே வரணும், ப்ரொடியூசருக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுன்ற எண்ணங்கள் மட்டுமே தான் அவர் மைண்டில் இருக்குது. ஊழல்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் உங்கள் படத்துக்கு 1000 2000 டிக்கெட் இருக்கிறீங்க, அவராக ஊழல் ஒழிக்க போகிறீங்கன்னு அவராக விற்கிறாரு. விஜய் சார் போய் பிளாக்ல வித்துட்டு வர்றாரா? இல்லை. சில விஷயங்கள் நடக்கும். கேட்கலாம்ல, தட்டி கேட்கலாம். இல்லை, ஒன்று சொல்கிறேன். இப்போ இல்லைங்க, எம்ஜிஆர் சிவாஜி சார் காலத்துலேருந்து, ஜெய்சங்கர் சார் காலத்துலேருந்து, முத்துராமன் சார், ரவிச்சந்திரன், இந்த எல்லா சூப்பர் ஸ்டார் சார் இருந்த காலத்துலேருந்து பிளாக்ல டிக்கெட் வித்து தான் இருக்கு. அப்படி இருக்குமா சார்? 2000 விற்கிற மாதிரி இருக்கலாம்? டெஃபினட்டாக கிடையாதுங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு சிலர் பண்ணுற விஷயம். ஃபேன் மேலே போட்டுருவாங்க. ஃபேன் கிளப் எல்லா டிக்கெட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க சார். அது நீங்கள் நடிகராக இருக்கும்போது நீங்கள் எல்லாம் இந்த விஷயத்தில் எல்லாம் உங்களுக்கு பார்க்குறோம். நம்மளே போகிறோம், தேட்டரில் போகிறோம். நான் என்றைக்குமே 2000 கொடுத்து வாங்கினதில்லை. எனக்கு நார்மல் சார்ஜஸில் வாங்கியிருக்கேன், ஆன்லைனில் புக் பண்ணுறோம். இந்த நடிகராக போகிறது வேற, ஒரு சாமானியனாக கேட்குறது. நான் வந்து நடிகராக நினைக்கிறதே இல்லைங்க, அது என் தொழில். நீங்கள் ஒரு சாமானியன் தான். ஒரு அது நம்மளோட ஒரு நடிகனுக்கு என்னங்க கும்பா முடிச்சிருச்சு? இல்லை, மானத்துலேருந்தே குதிச்சிட்டோம் நம்ம? கிடையாது. எல்லா மனுஷங்க மாதிரி தான். ஒரு பேங்க் மேனேஜருக்கும் சரி, ஒரு பேங்க் எம்ப்ளாயி, ஐடி எம்ப்ளாயி, நம்ம எல்லாருமே ஒன்று தான். அது ஒரு ப்ரொஃபஷனல். ஆனால் எங்கள் ப்ரொஃபஷனுக்கு கிரேஸ் அதிகம். பெட்ரோல் பங்கில் போனால் சீக்கிரம் பெட்ரோல் போடும், பேங்க்கில் போனால் பின்னாடி சார் வாங்க சார்னு கொடுப்பான். இதெல்லாம் நிறைய விஷயங்கள். இது ப்ளஸ் அதே சமயத்தில் அந்த இடத்துல நிறைய பேர் திட்டுவாங்க, இவர் முன்னாடி கூப்பிட்டாங்கன்னு. இப்போ கூட 2-3 விஷயம் நடந்தது. ஏமாமாலினி அம்மாவுக்கு நடந்தது, ஃபார் எக்ஸாம்பிள். நடிகை ரேகாவுக்கு நடந்தது. அண்ட் ஒரு ஆக்டர், மலையாள ஆக்டர் வந்து ஆக்ட்ரஸ் வந்து கோயிலுக்குள்ள யாருமே கேட்காம உள்ளே போனவங்க இழுத்துட்டு வந்து க்யூவில் நிற்க வச்சிட்டாங்க. ஸோ இது நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நான் வந்து ஒரு சாமானியமாக தான் பார்க்குறேன். இது வரைக்கும் பிளாக்ல விற்றது ஒரு சிலர் மட்டும்தான். நான் சொல்கிறது, அந்த கருப்பு ஆடுகளை வந்து இதில் சேர்க்காதீங்க. இதில் எந்த விதமாக அந்த ஹீரோக்கோ இல்லை அவங்கள சார்ந்தவங்களுக்கோ யாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. யாருமே நீ 2000 விற்றுன்னு நம்ம சொல்லவே இல்லையே. மக்கள் படம் பார்க்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் 33 வருஷம் நான் வந்து நடிச்சிருக்கேன், என் படத்தை வந்து அவங்க பார்த்துருக்காங்க, அதுக்காக மட்டும் நான் வந்து அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கல, ஏதாவது ஒன்று செய்யணும். எனக்கு மேலே உயிரே வச்சு இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். இது நார்மலாக ஒரு மனுஷனுக்கு வர ஒரு தாட். 35 வருஷமாக எதுவும் தோணாது, இன்றைக்கி தோணுது ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தப்பு. நான் தான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு விஷயம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் ஃபஸ்ட்டு பண்ண படம் வந்து நாளைய தீர்ப்பு, அவங்க அப்பாவோட டைரக்ஷனில். அதில் வந்து முதல் சம்பளத்துலேயே அவருக்கு தெரிஞ்ச 2 பெண்மணிங்களுக்கு அவர் படம் வாங்கி கொடுத்தாரு. இது வந்து நான் சொல்கிறது நார்மலாக ஒரு தாட். ஒரு சின்ன பையனுக்கு நம்ம ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய தாட். இது வளரும்ல, நாளாக வயசாக நாளாக அது வளரும். ஒவ்வொரு டைமில் வளர்ந்து தான் நற்பணி மன்றம், மக்கள் இயக்கம், அப்புறம் தமிழக வெற்றி கழகம். அவர் மைண்டில் அந்த மக்கள் சேவைன்னு ஒருத்தருக்கு எல்லாருக்கும் அது வராது பிரதர். எல்லாமே பொலிட்டிஷியன் ஆக முடியாது. ஒரு சிலர் வரும்போது அவங்க தனியாக தெரிவாங்க. அதுவும் விஜய் சார் வந்து சேவை எதனா செஞ்சுக்கலாம், எதுக்கு அரசியல் வரைக்கும் கேட்குறாங்க. நீங்கள் செய்யலைன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ அவர் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் செய்யவே இல்லை அப்படின்றவங்க சொல்கிறாங்க. செஞ்சிருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா? நிறைய விஷயம் புக்ஸ் கொடுக்குறாரு, படிப்பு. அவர் மைண்டில் வந்து எஜுகேஷன் நிறையா இருக்குது. ஏன் யங்ஸ்டர்ஸ் அவர் மேலே உயிரை வச்சுருக்காங்க? இளைஞர்கள் ஏன் அவர் லவ் பண்ணுற காரணமே வந்து அவங்கள நோக்கி தான் இருக்குது. அவங்களோட எதிர்காலம் அவங்க நல்லா இருக்கணும். ஒரு ஆடியோ லான்ச்லேயும் பத்திரமா வீட்டுக்கு போயிடுங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க, இது அவர் சொல்கிறது தான். மோஸ்ட்லி எல்லா ஹீரோஸும் சொல்லுவாங்க. ஆனால் முதல் சொன்னது விஜய் சார் தான். எந்த ஆடியோ லான்ச்லேயும் முதல்ல அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டில் முடிஞ்சு அவங்க பாட்டில் போவாங்க. எப்படி போகிறாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த அக்கறை அவருக்கு ஆரம்பத்துலேருந்து இன்பில்ட்டாக அவருக்கு. அது என்ன சொல்கிறாங்க, பிறவி குணம் இல்லை, நம்ம உடம்புக்குள்ளேயே ஊர்ன ஒன்று. அது வெளிப்பாடாக வரும்போது இவ்வளோ பெருசாக வந்து நிற்குது. இப்படி விமர்சனம் பண்ணுறவங்களை எப்படி பார்க்குறீங்க? அது காதலே போட்டுக்கணும். இப்போ ரஜினி சார் இருக்கு, நான் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன் இல்லைன்னு, நான் பெரிய ஃபேன் இல்லைன்னு சொல்லலை. அவர் ஒரு தவக்கலை கதை சொன்னார். நம்ம ஒரு ஏறிட்டே இருக்கும்போது ஒருத்தர் ஒன்று பேசுவாங்க, நம்ம காது கொடுத்து இப்படி கேட்டோன்னா கீழே விழுந்துடும். கேட்காம மேலே போனால் நம்ம மேலே போயிடணும். விஜய் சார் அப்படி தான். டைம் நம்மளுக்கு இல்லை. இவங்க சொல்கிறதோ நாங்கள் கேட்க மாட்டோம். உங்களை திட்டவும் மாட்டோம், உங்கள் மேலே கோவப்படவும் மாட்டோம். இது ஏன் பாலிசி. நாங்கள் பாட்டில் எங்களோட ஃபோக்கஸ் என்ன, மக்களோட நற்பணி, மக்களுக்கு நல்லது செய்யணும். இப்போ இருக்கிற விஷயங்கள் நாங்கள் வரும்போது அது நடக்கக்கூடாது. அதுதான் நேற்று பேசியிருக்காங்க. அது சூப்பராக பேசியிருக்காங்க, ரொம்ப பிடிச்சது. அதையும் நிறைய பேர் தப்பாக சொல்லுவாங்க. ட்ரோல் பண்ணி, அப்போ கிண்டல் பண்ணி, மனசார் ஒருத்தர் கோவமாக பேசும்போது உண்மை பேசுகிறானா பொய் பேசுகிறானா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும். விஜய் சார் பேசும்போது கோவம் வந்து அவர் நியாயமான கோவமாக இருந்துச்சு, உண்மை இருந்துச்சு அதில். இப்போ நடக்கிறது அப்போ நடக்காது. நான் தொடமாட்டேன். நான் ஊழலை வந்து கண்டிப்பாக ஒழிப்பேன். ஆனால் கஷ்டம். இட்ஸ் அ ப்ராசஸ்.
நான் இதை முதல்லேருந்து என்னோட இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நேற்று விஜய் சார் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம பாயிண்ட் இங்கே வந்துருச்சு அப்படின்னு. நம்ம லீடர்கிட்டேருந்து வருது பாருங்க. இல்லை இது ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்குது, அதுதான் நம்ம பேசுகிறோம். இப்போ எனக்கு ஃபுல்லாக அவரை ஸ்டடி பண்ணிவிட்டு நான் இனிமேல் பேசுறதில்லை. ஒருத்தரை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். நியாயமான கோவம். விசில் அவர் தனியாக ஊதணும், விசிலை போய் ஒரு சைடில் ஊதணும், இப்போ கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம நேராக போயிட்டுருக்கோம். மக்கள் செல்வாக்கு நல்லாவே இருக்குது, நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கான ஆட்கள் அங்கே நடந்துகிட்ருக்கு, அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அதை ப்ராசஸ்ன்னு அவர் க்ளீனாக சொல்லிட்டார். கொஞ்சம் லேட்டு, அது 2 வருஷம் தாங்க நாங்கள் வந்திருக்கோம். 2 வருஷம் தான். ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு கட்சி தாவேகா. அதுக்காக விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றீங்களா? நல்லா பண்ணுங்க. இது எங்களுக்கு அது விமர்சனம் எல்லாமே வந்து எங்களை வளர்ச்சிக்கான ஒரு அடையாளமாக எடுத்துக்கணும். நாங்கள் இன்னும் க்ரோ ஆகும், இன்னும் வளருவோம் டெஃபினட்டாக. அப்படியா? ரைட், ஓகே. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, கற்றுக்குறோம். அரசியல் நீங்கள் ஃபிட் ஆகிறோம். இதுதான் ப்ராசஸ். 2026 தான் எங்களை ஸ்ட்ரென்த் என்னென்னு நீங்கள் எல்லோரும் பார்ப்பாங்க. 40% எங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குன்னு நிர்மல்குமார் சொன்னார். அதை எப்படி பார்ப்பீங்க? இல்லை 40% இல்லை, டெஃபினட்டாக ஒரு நல்ல சதவீதம் இருக்குது. நம்ம வந்து அது 40, 32, 33 அப்படிலாம் பிரிக்க முடியாது. நல்ல பர்சன்டேஜ் தாவேகா கண்டிப்பாக இருக்குது. அது ஆணித்தரமான உண்மை. நீங்கள் ஒன்றும் இல்லை, அரசியல் விமர்சகர், அரசியல் ஆளுநர், மூத்த அரசியல்வாதின்ட்டு கேட்டாவே அவங்க மனசாட்சி தொட்டு சொன்னாங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஒரு ஓட் பேங்க் வந்து சம்பாரிச்சிருக்காரு. யாரும் எந்த தலைவரும் சம்பாதிக்க முடியாத ஒரு ஓட் பேங்க் வந்து விஜய் சார் சம்பாதிச்சிருக்காரு. இப்போ மீடியாவாக இருக்கட்டும், இல்லை மாதிரி இந்த அரசியல் விமர்சகர் அப்படிலாம் இருக்கிறவங்க எந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க தாவேகா? இல்லை 50-50ங்க. இன்றைக்கி மார்னிங் ஒருத்தர் பேசினாங்க, நல்லாவே இருக்குது, ஓட் பேங்க் எல்லாம் இருக்குது, ஆனால் ஜெயிக்க முடியாது. ஒரு சிலருக்கு விஜய் சாரை வந்து வாண்டடாகவே பேசணுன்னே பேசுவாங்க, ஒரு சிலர் உண்மையாக பேசுவாங்க. திரும்ப வந்து 20 பேர் தான் இருக்காங்க கட்சியில், எல்லாம் மாற போகிறாங்க அப்படின்றத ஒரு பேசுபொருளாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அப்படி 20 பேர் இருக்கான்னு யார் சொன்னது? தாதவ் தான் சொன்னார் நேற்று பேச்சில். என்னென்னு? திரும்ப கட்சியில் 20 பேர் தான் இருக்காங்க. ஒருவேளை அவர் அந்த கட்சியிலேருந்து வந்திருக்கார், அவருக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கலாம், உண்மையாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் 20 பேர் தான் அப்படின்றது என் மைண்டில் இல்லை. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா அவரோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னும் போது அவர் என்னை விட அவருக்கு பெட்டராக தெரியும். ஏன்னா அவர் அந்த கட்சியிலேருந்து வந்தவர். ஸோ உண்மையிலே அது இருந்தாலும் இருக்கலாம். பட் நான் ஒன்றே தான் சொல்கிறேன், திருமாவளவன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு போர் வீரன், மக்களுக்காக உழைச்ச ஒரு மனிதர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லோரும். நம்மளும் அதை பார்க்குறோம். அது உண்மையாக அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்ட் மோரோவர் வந்து அவரை விமர்சிக்கிறதோ இல்லை அவரை பற்றி பேசுகிறதோ, நான் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கேன் அரசியலுக்கு, அந்த மூத்த தலைவரை பற்றி பேசுறதில்லை. எங்களோட சைட்லேருந்து ஆதவ் சார் பேசியிருக்காருன்னா ஆதவ் சார் அங்கேருந்து வந்தவர் தான். அதுதான் அவரோட தாய் கட்சின்னு நினைக்கிறேன், இல்லையா? அங்கேருந்து தான் வந்திருக்காரு. தாய் கழகம் சொல்லாமல் அவருக்கு தாய் கழகத்தில் வந்திருக்காரு. திமுக இருந்தார், அப்புறம் விசிகால இருந்தால் அப்புறம் இதுக்கு வந்திருக்காரு, தாவேக்கு வந்திருக்காரு. திமுக விசிகா எல்லாம் ஒன்று தானுங்க, எல்லாம் ஒன்றா கூட்டணியில் தான் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து வந்தவருக்கு என்னோட பெட்டராக தெரிஞ்சிருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம். இப்போ நிலைமை அந்த இப்போத்த நிலவரம் கூட அவர் இது கரெக்டாக கூட இருக்கலாம். சினிமா துறையில் விஜய் சாருக்கு எப்படி சப்போர்ட் இருக்கு? இம்மென்ஸ் சப்போர்ட். மாபெரும் என்ன சொன்னாங்க, மாபெரும் காதல் விஜய் சார் மேலே இன்னும் எல்லாருக்குமே இருக்குது. நான் சினிமா பிரபலங்களை கேட்குறேன். பிரபலங்க தான் சொல்ல நான் அவரோட, அதாவது பேர் சொல்ல விரும்பல, நான் பேர் சொல்லலை. பெரிய பெரிய ஹீரோஸே வந்து விஜய் சாரோட மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போது இந்த 41 பேர் இறந்ததாக இருக்கட்டும், ஜனநாயகன் படமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் குரல் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. அதுதான், அது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து சில பேர் சில கட்சிகளை சார்ந்திருக்காங்க. சொன்னால் அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க குவைட்டாக இருக்காங்க. ரெட் ஜெயினை பார்த்து சில பேர் பயப்படுறதாகவும் சொல்கிறாங்க. இருக்கலாம். நான் ரெட் ஜெயின்ட்ன்றது சின்ன கம்பெனி கிடையாதுங்க, சாதாரண கம்பெனி இருக்கா. நடத்துகிறவரும் சாதாரண ஆள் இல்லை. இன்றைக்கி வந்து இன்பன் உதயநிதி அவர் வந்திருக்கார், உதயநிதி சாரோட சன். ஸோ அது வந்து நீங்கள் விமர்சனமாக வைக்கலாமே தவிர உண்மையிலே ரெட் ஜெயின்ட் யாரையும் மிரட்டலையா, இது நம்மளுக்கு விமர்சனம் கிடையாது. பட் இருந்தாலும் பயப்படுறது சான்சஸ். ஏன்னா அது மிகப்பெரிய ரெட் ஜெயின்ட்ன்றது ஜெயின் கம்பெனி தான். நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, பழைய படங்கள் வாங்கியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லி. சில பேர் அதை சார்ந்து இருக்கவங்க சில பேர் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, இது சொன்னால் நம்மளுக்கு இந்த பட வாய்ப்பு போயிடும். இப்போ எனக்கே இருக்குங்க, இப்போ நீங்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு கட்சியை சார்ந்து போகிறீங்க, உங்களுக்கு வாய்ப்பு போயிடும். ஒரு சில பேர் உங்களை கூப்பிட மாட்டாங்க. ஆனால் அதுக்கு உண்மைன்றதை நம்ம சொல்லி தானே ஆகணும். உண்மைதான், நான் சொல்கிறது உண்மை தான். ஆனால் பர்சன்டேஜ் விகிதம் கம்மி. எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா சினிமா உலகத்தில் நிறைய பேர் பல கட்சிகளை சார்ந்துருக்காங்க, அவங்க நல்லாவே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கட்சியில் இல்லாதவங்க யாரும் கிடையாது, கட்சியை சார்ந்தவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு மனசார இவர் எனக்கு பிடிக்கும் சார், இவருக்காக நான் வந்து நிற்பேன், இவருக்கு என்னோட ஓட்டு அவருக்கு தான் அப்படின்னு ஓப்பனாக என்கிட்ட சொன்னவங்க இருக்கும்போது மெஜாரிட்டி சினிமாவில் அவர் மேலே அவ்வளோ லவ் இருக்குது அவருக்கு, விஜய் சாருக்கு. அது ஓட்டாக மாறுமா? டெஃபினட்டாக ஓட்டாக தான் மாறும். அவங்க சொன்ன வார்த்தையை ஓட்டு வச்சு தான் சொன்னாங்க, என்னோட ஓட்டு இவருக்கு தான். பிரச்சாரம் பண்ணலாம் வருவாங்களா? ஏன்னா திமுகவோட கட்சி, திராவிட கட்சிகளே சினிமா பிரபலங்களோட கோர் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு அண்ணா பீரியட்லேருந்தே. அது விஜய்க்கு அப்படியான ஒரு இது சோர்ஸ் ஆகுமா? சார் எப்போ சார் எலெக்ஷனு? இன்னும் 3 மந்த் இருக்குது. பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது பாருங்கள்,
டெஃபினட்டாக பாருங்கள். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் எங்காவது கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க எல்லாருமே. சில பேர் வந்து என்னோட ஓட்டில் வந்து அவங்களோட விஜய் சார் மேலே இருக்க அன்பு, எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றத்துக்காக தைரியமாக ஒரு மனுஷன் வந்து தனியாக போராடுறாரு. அவர் கூட நம்ம இருக்கணுன்றது வந்து ஓட்டாக காமிப்பாங்க, சில பேர் பிரச்சாரமாக காமிப்பாங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்க? நான் சார் டோட்டலாக வந்து எனக்கு எல்லாமே வந்து இந்த 3 எழுத்து சார். டிவிகே, தளபதி விஜய் அங்கே ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 3வது ஒரு வார்த்தை இருக்குது எங்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து, வெற்றி. 3 எழுத்து. எம்ஜிஆர் 3 எழுத்து சார். இது அங்கேருந்து வரது தான். அந்த 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 ஆரா வந்து விஜய் சார்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? புரட்சி தலைவரோட ஆரா வேறு யாருக்காச்சும் இருந்துச்சு? அது விஜயகாந்த் சாருக்கு இருந்தது டெஃபினட்டாக. மக்களோட அன்பு அது. விஜய் சார் இது வந்து கடல் சார், அது பெரிய கடல் ஃபோர்ஸ். நான் என்ன சொல்கிறதுன்னா, அவர் நேற்றே சொன்னார், அது அந்த மிலிட்ரியோட பெரிய ஃபோர்ஸ்ன்னு சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா, மிகப்பெரிய சக்தி சார் அது. அந்த சக்தி நீங்கள் இமேஜின் கூட பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அது கணிக்க கூட முடியாது. இவங்க எல்லாரும் என்ன வேணால் சொல்லிட்டு, நீ காலையில் கூட ஒருத்தர் பேசிட்டு தான் நான் பார்த்து வந்தேன், தனியாக தான் விசிறு ஊத போகிறாங்க, தனியாக தான் ஊதுறோம். இப்போ நாங்கள் வந்து யாரும் வந்து நீங்கள் வாங்கன்னு யாருமே கூப்பிடல. எல்லாரும் விருப்பப்பட்ட ஒரு கட்சி தான் டிவிகே. இங்கே வரணும். ஆனால் என்னென்னா, அவங்க எதிர்பார்க்குறது அங்கே கிடைச்சாதான் அவங்க வரணுன்றாங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் வரவங்களுக்கு இங்கே இடம். நான் சொல்கிறேன், இப்போ இன்றைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாங்க. முதல்ல நிறையா காலை வந்து நம்ம ஊனிடுறோம், பலமாக ஊனிடுறோம். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் செய்ய போகிறோம் தானே அடையாளமே. நீங்கள் ஆரம்பத்துலேயே அவசரப்பட்டீங்கன்னா எதாவது கிடைக்குமா? ஃபஸ்ட்டு எங்கள் லீடர் வரட்டுங்க, அப்புறம் அவர் செய்வார்ல, டெஃபினட்டாக செய்வார். அவர் என்ன சொல்லுங்கள், எங்கள் கட்சியை நம்பி வரவங்களுக்கு அங்கீகாரம், மரியாதை, இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு பப்ளிக் ஃபோரமில் அரேனாவில் செங்கோட்டையன் அவர்களை, புஷி ஆனந்த் சாரும், ஆதவ் அர்ஜுனா சாரும், நிர்மல் குமாரும், அருண்ராஜ் சார் இவங்களாம் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் பாருங்கள். இவர் எந்திரிச்சா எல்லோரும் எந்திரிக்கிறாங்க, விஜய் சார் எந்திரிக்கிறார். இதுதான் மரியாதை. இது காலம் தொட்டு தொடர்ந்து கண்டிப்பாக வரும். அந்த பேசிக் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. நேற்று கூட பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க, கம்பேரிசன் காமிப்பாங்க. செருப்பை அவுத்து வச்சுட்டு தான் போய் பூ போடுவார். மற்ற இடத்துல அது இருக்கான்னு பாருங்கள், மற்ற இடத்துல அது இருக்கான்னு மட்டும் பாருங்கள். யாரை சொல்கிறீங்க? அது நீங்கள் என்ன கோத்து விட்றீங்க? இல்லை, நான் அதை சொல்லிடல, நான் வந்தாச்சு தைரியமா. இதில் என்ன சொல்கிறதுக்கு என்ன, ரெண்டு டிஎம்கேனே வச்சுங்க. அதாவது மதிப்புக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கும் நன்றின்னு ஒன்று இருக்குது. நான் வந்து 3 படம் ரெட் ஜெயிண்டில் நடிச்சிருக்கேன், சம்பளம் வாங்கியிருக்கேன். அதுக்குன்னு வந்து நம்ம தப்பெல்லாம் ரைட்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். பட் இருந்தாலும் நல்ல மனுஷன். மேயராக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். ஃபென்டாஸ்டிக். இன்றைக்கி அவரை மாதிரி ஒரு மேயர் கிடையாதுங்க, நீ எழுதி வச்சுங்க. அவர் மாதிரி ஒரு மேயர் கிடையாது. அவரோட பீரியடில் மேயரில் சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக ஒரே கேள்வி, எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க தாவைக்கா? அது சொல்லக்கூடாது. அது இப்போ நான் சொன்னேன்னு வச்சுங்க, நாளைக்கு வந்து நம்மளை ட்ரோல் பண்ணி என்னை அசிங்கப்படுத்திடுவாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்ல, உங்களுக்கு மனசு உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, நான் ஒன்று சொல்லட்டுங்கம்மா. பர்சன்டேஜ் விகிதம் வந்து நீங்கள் கேட்டீங்க, நான் என்ன சொல்லிட்டேன், மேக்ஸிமம் பர்சன்டேஜ் நாங்கள் ஆட் பண்ணோம். மரியாதையான பர்சன்டேஜோட அந்த தொகுதிகளை நாங்கள் பிடிப்போம். 234 தொகுதியில் 234 நாங்கள் பிடிப்போன்றது ஆணவமாக நான் சொல்ல விரும்பல. ஓகே, மெஜாரிட்டி எங்களுக்கு இருக்கும், மிச்சம் தான் மற்றவங்களுக்கு போகும். கான்ஃபிடென்ஸோட சொல்கிறேன். வெற்றி நிச்சயம். நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு கூட நான் இதே இன்டர்வியூவில் திருப்பி வந்து என் சட்டையை பிடிச்சி நீ சொன்னீங்களா ஏன்டா நடக்க நீ கேளுங்க. வெற்றி நிச்சயம்னு சொல்கிறேன். வெற்றி நிச்சயம், நல்லது நடக்கும். நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய சினிமா சார்ந்த விஷயங்களும் அங்கே திரைப்பிரபலம் எவ்வளோ பங்கு இருக்குன்னு சொன்னீங்க. மற்றொரு பதிவு சந்திப்பாங்க. தேங்க்யூ.